கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 4வது அதிகாரம் 9வது வசனத்துடைய செகண்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 4:9. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், அம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, அசரியரும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, அசரியரும் நாங்களே. ஒபரா ஒபிரபரா ஒப்பரா ரிபரபரா ஒபரா ஒபிரபரா ஒப்பரா ரிவரபரா ரிக 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 ரிகரா ரிகநர ரிகரரா. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இன்மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இன்மேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், அம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சார்வ வல்லவரே, சகலமாம் படைத்தவரே, சார்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரமே, மங்காத பிரகாசமே. உபரா உபி உபிரா உபரா ரிக ஷபரா உபரா ரிக உபரா உப்பரா உபிரபரா உபரப உபரபரா உகிரக உகிரகரா. தோத்திரமாம் கனமாம் வலமயா பலனாம், தோத்திரமாம் கனமாம் வலமயா பலனாம். மாட்சிமயம் துதியாம் எப்போது உண்டாகட்டும், மாட்சிமயம் துதியாம் எப்போதும் உண்டாகட்டும். இயேசு நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரைஸ் லாட், லீலா பிரைஸ் லாட், நாகரத்ன மால் பிரைஸ் லாட், மாரிக்கனி டாக்டர் மாரிக்கனி பிரைஸ் லாட், எங்க ஜெயந்தி அக்கா பிரைஸ் லாட். செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். யாரை பார்த்து சொல்றாருன்னா ஐஸ்வர்யவான்களை பார்த்து சொல்லுகிறார், போதர்களை பார்த்து சொல்லுகிறார். உங்கள் நகைப்பு, இப்ப ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, காக்கா போக்கான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் நகைப்பு துக்கமாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலம் எப்போ மாறும்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். 5வது அதிகாரம் 1 வசனத்துல எண்ட் ஜட்ஜ்மெண்டே பார்க்கிறோம். 5வது அதிகாரம் 1 வசனம், ஐஸ்வர்யவான்களே கேளுங்க. இவங்க காது கேட்காது, அதனாலதான் கேளுங்கிற. எப்பவுமே நமக்கு பெரிய ஒரு மமதை வந்துருச்சு, நான் தான் பெரிய ஆள், ஐயோ என்னைய பிடிக்க யாரும் கிடையாது, நான் தான் வச்சது சட்டம் அப்படின்னு சொல்லி மமதைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா யார் சொன்னாலும் கேட்காது. நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் இருந்தேன், அது வேற. கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். நீங்க ஒரு நாள் அழ போறீங்க, அது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து. எப்ப அந்த ஐஸ்வர்யம் அழியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னைக்கு உங்க கண்களை அங்க மூடுறீங்களோ அன்னைக்கு உங்க ஐஸ்வர்யம் எல்லாம் போச்சு. தெரியுமா உங்களுக்கு? நீங்க சம்பாதிச்சது யாருக்கு போகனே உங்களுக்கு தெரியாது.
அதனால அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டெறிந்து போயின. வஸ்திரங்கள் பொட்டெறிந்து போயின. இந்த சொத்து யாருக்கு வருங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரும். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒரு காரியம். நீங்க நினைப்பீங்க எல்லாம் உலகத்துல எல்லாம் ஸ்மூத்தா போகும்னு சொல்லி. என்னுடைய ஒரு சொந்தக்கார பொண்ணு, ரொம்ப நெருக்கமான சொந்தக்கார பொண்ணு. அவங்க அப்பாவுக்கு 2 பிள்ளை. இந்த பொண்ணு, இதுக்கு ஒரு அக்கா. ஆண் பசங்கள் கிடையாது. அவரு ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு கடை வச்சிருந்தார். பியூட்டிஃபுல் கடை, நல்ல வருமானம், ஒரு நல்ல பெரிய கடை. அவரு ஒரு ஆல்கஹாலிக். ஏன்னா அவர் சின்ன வயசுலேயே இந்த பொண்ணுடைய அம்மா இறந்துருச்சு. சின்ன வயசுல இறந்துருச்சு. அதனால அவர் ஒரு ஆல்கஹாலுக்கு அடிமையாயிட்டாரு. அவரால் கடையை மேனேஜ் பண்ண முடியல. ஆனால் பயங்கர வருமானம். அதனால தங்கச்சி பையனுக்கு பாதி கடையை எழுதி கொடுத்தாரு. பாதி கடையை எடுத்துட்டு, தம்பி நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ, எனக்கு பாதி கடையில் வர்ற வருமானம் மட்டும் கொடு, எனக்கு ஆல்கஹாலுக்கு எல்லாத்துக்கு நான் காசு எடுத்துக்கிடுவேன், நீ எதுவும் எனக்கு கேட்கக்கூடாது. அவனுக்கு சும்மா கலந்த பயலுக்கு இதுக்கு ஒரு லாட்ரி விழுந்துருச்சு. இவன் அந்த கடையில் கடினமாக வேலை பார்ப்பான். கடினமான அப்படி வேலை பார்த்து இந்த இவருக்கு கார் வச்சிருப்பாரு, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார் வச்சிருப்பாரு. அவரால் சாராயம் குடிக்காம இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை, இந்த ஐஸ்வர்யமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தார். 2 பொண்ணுக. இவரு வில் எழுதல். இந்த பொண்ணுக்கு எந்த சொத்தை போகுது, அந்த பொண்ணுக்கு எந்த சொத்தை போகுது எழுதுற. நான் சொல்ற பொண்ணுடைய மாமனார் சொன்னாரு, எப்ப உங்க அப்பாட்ட கேளு, எந்த சொத்தப்பா எங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னு. அது கோச்சுக்கிடுச்சு. என்ன எங்க அப்பா சாப்பிட்றோம்னு நினைச்சிங்களா, அவனா இதுக்கு சண்டை போட்டுருச்சு. இவரு எனக்கு என்ன பிரச்சனை, உன் பிரச்சனை விட்டாரு. ஒரு நாள் அவருக்கு கொஞ்சம் மோசமா போச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அப்பயும் எழுதல அவர் சொத்து. அவரும் நினைச்சார் நம்மளாம் சாக மாட்டோம் அப்படின்னு நினைச்சாரு. சண்டை வந்து இறந்து போயிட்டார். இறந்து போன பிறகுதான் அக்காக்கும் தங்கச்சிக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. சண்டை அப்படி ஒரு சண்டை. இப்ப சொத்து எதுனா அந்த கடையில பாதி கடை தான் இவங்களுக்கு. ஏன்னா பாதி கடை ஏற்கனவே போயிடுச்சு. அந்த அந்த கடையை மேனேஜ் பண்றான்ல அந்த விவரமானவன், அவன் இந்த அக்காவை கையில போட்டுக்கிட்டு உனக்கு மாசம் இவ்வளவு ரூபா கொடுக்குறேன், இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ தங்கச்சி அவ்வளோ போச்சுது அப்படின்னு சொல்லி இப்போ கோர்ட்டு கேஸு நடக்குது. இங்கே லோக்கலில் முடியல, ஹைகோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட் வர போயிடுச்சு. எவ்வளோ கோடி கணக்கான ரூபாய் செலவழிச்சிருப்பாங்க பாருங்க. ஐஸ்வர்யம் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே கரைஞ்சு போயிட்டே இருக்குது. சுப்ரீம் கோர்ட் போயாச்சு. அங்கே ஜட்ஜி பார்த்துக்கிட்டு என்னைய அடிப்படையில் தப்பு விட்டுருக்க, வாதி பிரதிவாதியை ஒழுங்கா போடலை, தப்பாச்சு, இப்போ துரத்தி போடு ஜெக்டர். இப்போ திரும்ப ஸ்கொயர் 1க்கு வந்துருச்சு. இப்போ இந்த குடும்பத்தில் சமாதானம் போயிடுச்சு. பணம் எல்லாம் போயிட்டே இருக்குது. பணக்காரங்களா? ஆமா பணக்காரங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டு. எந்த வஸ்திரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 4வது அதிகாரம், சரி 2வது அதிகாரம் 2வது வசனம், பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிறவரும். மினுக்குள்ள வஸ்திரம், அந்த மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கும் போது அப்படி ஒரு பந்தாவை நடந்து வந்திருப்பான் பாருங்க. இப்ப அதெல்லாம் பொட்டு ஏன்னா செத்து போயிட்டான், எல்லாம் பொட்டுக்குள்ள வச்சிட்டாங்க. 3வது, உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துரு பிடித்து, அவனுடைய துரு உங்களுக்கு விரதமா சாட்சி இருக்குது. அக்குனே போல உங்கள் மாமிசத்தின் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே. பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்கறதுக்கு பதில் பூமியில சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி சேர்த்தாங்கன்னா அதான் அதுல பெரிய ஆச்சரியம். 4வது, இதோ உங்கள் வயலை அறுத்த வேலைக்காரனுடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் எடுக்கிறதே. அறுக்கருடைய கூக்குரல் சேனிலே கர்த்தருடைய செவியிலே ஏற்றுச்சு. சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. சம்பளம் கொடுக்காம சக்கையா புளிஞ்சி வேலையை வாங்க. பூமியிலே நீங்கள் சம்பிராதமாய் வாழ்ந்து சுகபோகத்திலே உழன்றீர்கள். கொளுத்தவர்களை அடிக்கும் நாளிலே நடக்கிறது போல உங்கள் இதயங்களை போஷித்தீர்கள். இன்னும் தொய்ந்து வருது, அதை நம்ம அன்னைக்கு தியானிப்போம். இது போல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். ஒரு அப்பா இருக்கார், அவர் ஒரு ராஜா. பையன் இருக்கான். பையனுக்கு ஆண்டவர் குத்திய சொல்லவே இல்லை. அவரு ரொம்ப அருமையான ஆண்டவர், ஆண்டவருடைய பிள்ளை. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், டிங்கி டிங்கி டிங்கெல்லாம் அடிப்பாரு. ஆண்டவரை பத்தி நல்லா தெரியும். சாலமன்ட்ட சொல்றாரு, சாலமனே நீ ஆண்டவரை தேண்டனா ஆண்டவர் கிடைப்பாரு, விட்டா விட்டுருவார். அது எப்ப சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல நல்லெல்லாம் சொல்ல மாட்டாரு.
அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். அந்த நேரத்தில் ஒரு அட்வைஸ் பண்ணார். ஆண்டவரை பொறுத்து போதிப்பார். அந்த அளவு நாலேஜ் இருந்த ஒரு ராஜா, ஆனால் பையனுக்கு சொல்ல மாட்டார். யாரை பற்றி சொல்ல மாட்டார்? ஆண்டவரை பற்றி சொல்ல மாட்டார். ஆண்டோடைய கிருபையினால எனக்கும் என் மகள் டீனா திவ்யாவுக்கும் இல்லை ஒரு எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு நாள் கேட்டேன், குட்டி உனக்கு இந்த வசனத்துக்கு விளக்கம் தெரியுமா? அப்பா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எப்பா நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் மறக்கவே மாட்டேன், எனக்கு நீங்கள் சொல்லவில்லை அப்படின்ட்டான். அவள் எந்த ஒரு மெசேஜ் கொடுத்தாலும் அப்பா அப்படின்னு நீ சொல்லாமல் இருக்க மாட்டான். அதனால ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்பாவை பற்றி எல்லாரும் முன்னாடி சொல்கிறான், எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லுவான். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த ஒரு உறவு இங்கே காணும். ராஜாவா? ஆமாம் ராஜா. எத்தனை கோத்திரத்துக்கு ராஜா? 12 கோத்திரத்துக்கு வருதா ராஜா. எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. ஆனால் வீடை விட்டுட்டார். இந்த வீடை விடும்போது அவங்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒன்று கிடைக்கிறதுக்காக துணிகரமான பாவத்தை மகன் செய்கிறான். இப்படி ஒரு துணிகரமான பாவத்தை யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படி செய்கிற மகனை உடைய வாழ்க்கையை அவருக்கு தெரிய மாட்டேங்குது. வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. எங்கள் வீட்டிலலாம் ஒவ்வொருத்தரும், இப்போ நாங்கள் கொடைக்கானல் வந்திருக்கேன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் போஸ்டரில் போட்டுருவேன். என் மனைவியோட தான் வருவேன். கூட என்னுடைய டிரைவர் எங்களை கூட்டிகிட்டு வருவார். 4 நாள் இருப்போம், திரும்ப போயிடுவோம். இங்கே எந்த ரகசியமும் கிடையாது. ஆனால் குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் அப்பாவுக்கு தெரியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பாவுக்கு எது ரொம்ப முக்கியம்? ராஜபாரியம். நான் தேசத்தை நடத்தணும். ஆனால் வீடை விட்டுட்டார். வீடு வர்றதுனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 31வது வசனம். இது தெரியும்னால அங்க நான் போகல, அந்த துக்கத்தை மாத்திரம் உங்களுக்கு காட்டுறேன். 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 30வது வசனம். ஒரு நியூஸ் அவருக்கு வருது. என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வழியிலே இருக்கும்போதே அப்சலோம் ராஜகுமாரரை எல்லாம் அடித்துக்கொண்டு எல்லாம் செத்து போயிட்டான். அப்சலோம் மட்டும் உயிரோடு இருக்கான். அவன் கொலை வெறியில இருக்கான். அவனுடைய தமக்கைய அம்னோர் யோதாப் யோதாப் என்ன செஞ்சுட்டான்? எடுத்துட்டான். கொலை வெறி, எல்லாம் செத்து போயிட்டாங்க. நியூஸ் வருது. அப்பொழுது ராஜா எழுந்து தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தரையில விழுந்து கிடந்தான். அவன் ஊழியக்காரர் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு நின்றார்கள். பாருங்க, சந்தோஷமா இருந்த நாட்கள், ராஜபாரியம் பண்ண நாட்கள்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா அது துக்கமா மாறிடுச்சு. அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியோனின் குமாரனாகிய யோனாதாப் வந்து, ராஜகுமாரனாக வாலிபரை ஆண்டவன் நினைக்க வேண்டாம், எல்லாரையும் கொல்லல, அம்மோன் மாத்திரம் செத்து போனான். கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமுடைய நெஞ்சில் இருந்தது. ஒரு பழி வாங்குற எண்ணங்க. அந்த பழி வாங்குற எண்ணம் அப்படின்னு உள்ள வந்துருச்சுனா சமாதானம் போயிடும். நான் பல பழி வாங்குற காரியங்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு எங்க ஆஸ்பத்திரி பக்கத்துல ஒரு குடும்பம், அந்த மனைவி ரோட்ல நிற்கும், கழுத்தில் இவ்வளவு பெரிய தாலியை போட்டிருக்கும். அப்படி நின்றுட்டு ரோட்ல நின்று கத்துறதா பார்க்கணும். ஒரு நைட்டி போட்டிருக்கோம், மேல ஒரு துண்டு போட்டிருக்கோம். நான் எப்பெல்லாம் அதில் நான் ரோட் வழியாக போகிறேன்னா அது ரோட்டில் தான் நிற்கும். வீடு அவ்வளோ பெரிய வீடு. திடீர் ஒரு நாள் நியூஸ் வருது, இந்த அம்மாவையும் கணவனையும் கோயிலை வச்சு வெட்டி கொண்டுட்டாங்க. நான் யோசிச்சு பார்ப்பேன், இந்த அளவு அந்த பொம்பளை பணக்காரையா, பணம் பணம் பணம், அளவு இல்லாத பணம். மார்க்கெட், அவங்க மார்க்கெட், அவ்வளோ பணம் வந்துச்சு. அந்த நேரம் யோசிச்சு பாருங்க, 4 பேர் சுற்றி அறுவலா வச்சுட்டு நிற்கிறாங்க. அந்த இருதயம் துடி 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 துடிக்கும். நாங்கள் தப்பிக்க முடியாது. அவங்க மக சொல்கிறா, எங்கள் அம்மா சாமி கூட தானே போனாங்க, எங்கள் அப்பா சாமி கூட தானே போனாங்க, அந்த சாமி ஏன் எங்கள் அப்பாவை காப்பாற்றலை, ஏன் எங்கள் அம்மாவை காப்பாற்றலன்ட்டு அந்த பொண்ணு கத்து கத்து கத்துன கத்துது. கதை விட்டு போனவங்க சொல்கிறாங்க. இதை தாங்க அவங்கள்ட்ட ஒரு செகண்டில் துக்கம் வந்துடும். அந்த துக்கம் எங்கள் தாவீதுக்கு வருது. 33 வருஷம். இப்பொழுதும் ராஜகுமார் எல்லாரும் செத்தார்கள் என்கிற பேச்சை ராஜாவாகிய ஆண்டவர் தம் இருதயத்தில் வைக்க வேண்டாம். அம்மோன் ஒருவனே செத்து போனான், அப்சலோம் ஓடி போனான். இதுதாங்க நான் சொல்ற காரியம். இப்ப வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு அதனுடைய ஆழம் கட்டாயம் புரியும். பாருங்களேன், யாக்கோபு 4வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து விளங்க.
ஏன் துக்கப்பட்டு தீர்க்குன்னா உங்க செல்வம் எல்லாம் இருக்குது, பணக்காரங்க தான் இல்லைன்னு இல்லை, நீ ராஜா தான் இல்லைன்னு சொல்லல, 12 கோத்திரம் கையில இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா எது முக்கியம்னா இரு மனம் இருக்கக்கூடாது. 8வது வசனம், இரு மனம் உள்ளவர்கள். தாவீதுக்கு 2 மனம் இருந்துச்சு. ஒண்ணு, நான் ராஜாவாயாச்சு, இனி சுத்தி இல்ல எல்கையெல்லாம் நான் பிடிக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு நான் சண்டை போட முடியுமோ சண்டை போடணும், எல்லாரையும் நான் செய்யணும், கொன்னு கொன்னு கொன்னு. ஆண்டவர் பார்த்தாரியாப்பா, உன் கை ஃபுல்லா ரத்தமா இருக்குதுப்பா, ஆனா நீ ஆலயத்தை கட்ட முடியாது. இப்ப தாவீதுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நல்ல காரியத்தை காட்ட அவர் யுத்தம் பண்ணார், இல்ல நான் சொல்லல. ஒரே ஒருத்தனை மட்டும் பழி வாங்கி பண்ணாரு, ஒரு பெண்ணுக்காக. அதை விடுங்க, நம்ம அந்த டாபிக் போக வேண்டாம். ஆனா அவர் பண்ண அத்தனை யுத்தமும் இந்த தேசத்தை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இரு மனம். அந்த மனத்துக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, நான் தாவீது, நான் ராஜா, 12 கோத்திரம் என் கையில இருக்கு, நான் என்ன செய்யணும், எல்கையை போய் சாப்பிட்டே போகணும். குடும்பம் ஐயா அதையவன் பார்ப்பான். ஆனா அந்த குடும்பத்துல ஒரு மரணம் வரும்பொழுது அப்படியே ஆடிடுறாரு. சரி, இது உபத்திரவத்தின் பாதை அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த உபத்திரத்தின் பாதையில போகும்போது என்ன நடக்கணும் அப்படின்னு வேதத்தை வந்து பார்க்க போறோம். உபத்திரத்தின் பாதையின் வழியாக செல்லும்போது என்ன நடக்கணும். சங்கீதம் 119வது அதிகாரம் 67வது வசனம். நான் உபத்திரப்படுறதுக்கு முன் வழி தப்பி நடந்தேன். நான் தான், நீங்க ஏன் நான் பைபிள் தெரியாது, மன போல வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருந்தேன். உபத்திரப்படுறதுக்கு முன் வழி தப்பி நடந்தேன். தப்பிங்க, பாவத்துக்குள்ளேயே கடந்தேன். தெரியாது, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. கிறிஸ்தவனா? ஆமா கிறிஸ்தவன் தான். பிறகு கூட அது கிறிஸ்தவன் தான் வரணும். உன்னை கோயிலுக்கு கூட்டு போனாங்களா? நல்லா கூட்டு போனாங்க, நான் சலாம் கொடுத்தாங்க. ஆனா அந்த உபத்திரங்கிறது ஒன்று ஆண்டவர் அனுமதிச்சாரு. இப்பொழுதோ உங்களுடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். அந்த பாதை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா வாழலாம். இன்னைக்கு 2 வகையான வாழ்க்கையை நம்ம வாழலாம். நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழலாம். இங்க இது எனக்கு ஆண்டவர் கிருபையாக கொடுத்த இடம். இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் எப்ப கொடைக்கானல் வரேன்னு நான் முடிவு பண்ணிட்டோன்னு, அப்பவே எனக்கு ஒரு பெரிய ஒரு பாரம் வந்துடும். ஆண்டவரே, இந்த இடத்துல தங்குறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது ஆண்டவரே, நான் எப்படி இது எனக்கு கிடைச்சது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1975 மெடிக்கல் காலேஜ் போனேன். 82ல் என்னுடைய டிகிரியை முடிச்சுட்டு விருதுநருக்கு டாக்டரா வந்துட்டு, அன்னைக்கு எங்க அப்பா கூட நான் பிராக்டிஸ் ஆரம்பிச்சேன். 82, 83, அடுத்து 84ல் பிஜி சீட் கிடைச்சிச்சு. குல்பர்கால போய் ஆர்த்தோ முடிச்சுட்டு திரும்ப வந்தேன். 1986ல இருந்து 90 வரை நானும் எங்க அப்பாவும் என் மனைவி கடினமாக ஆஸ்பத்திரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா 90ல் எங்க அப்பா இறந்துட்டார். 90ல் என் தகப்பனார் இறக்கும் பொழுது எங்க அண்ணன் குல்பர்கால இருந்தார், தம்பி அமெரிக்கால இருந்தார். 90ல இருந்து நான் என் மனைவி மாத்திரம் அவருடைய கிருபையினால ஓடணும். எங்களுக்கு எதுவுமே தெரியாது, சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது, ஆஃப் கிடையாது, வெளியூர் போனது கிடையாது. 365 நாள் ஆஸ்பத்திரி தான். அவள் டெலிவரி பாப்பா, சிசரியன் பண்ணுவான், வாழ்க்கை நடந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்து இப்ப ஒரு 3 வருஷம் வரை எங்களுக்கு எதுவுமே லக்ஸரி தெரியாது. ஆனா நாங்கள் எங்க சொத்துக்களை பிரிக்கும்போது நான் எங்க அண்ணன் தம்பிட்ட கேட்டேன், இந்த கல்யாண மண்டபம் இருக்குல்லடா, அதை நீங்க எடுத்துக்கோங்க, ஏன்னா அது உங்களுக்கு ஆஸ்பத்திரியோட பிரயோஜனமா இருக்கும், அதனால அதை நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு இதை கொடுத்துருங்க. கொடைக்கானல் எங்க அப்பா இருக்கும்போது நான் தான் அந்த இடத்த வாங்கினேன். இது வாங்கும்போது 2.5 லட்சம் ரூபா. யோசிச்சு பாருங்க, நீங்க 2.5 லட்சம் வச்சு ஒண்ணுமே வாங்க முடியாது. இந்த இடத்த நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அப்ப ஆனா கேட்டேன், எனக்கு இதை கொடுத்துருங்க, அதை நீங்க எடுத்துக்கோங்க. உடனே அவனும் சந்தோஷமா கொடுத்துட்டாங்க. அப்புறம் வாழ்க்கையில நான் லக்ஸுரினா என்னன்னு எனக்கு தெரியாது. லக்ஸுரினா இப்ப நம்ம அந்த பார்க்கணும் பார்த்தீங்களா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஆண்டவர் இந்த இடத்த கொடுத்தாரு. இதை கொஞ்சம் நல்லா டெக்கரேட் பண்ணி இப்போ ஒரு சுகபோகமாக வாழ்றோம் நீங்க நினைக்கிறீங்க. இல்லை, பயத்தோடு வாழ்கிறேன். ஆண்டவரே, எனக்கு தகுதி கிடையாது, ஆண்டவரே இருக்க எனக்கு தகுதி கிடையாது. ஆனாலும் நீங்க கொடுத்துருக்கீங்க, ஒரு அருமையான இடத்த கொடுத்துருக்கீங்க. நாங்க பயத்தோடு இங்கே ஆண்டோடைய வார்த்தையை சொல்றதுக்கு, வார்த்தை எழுதுறதுக்கு இதை நான் உபயோகப்படுத்துவேன். சரி, வசனத்துக்குள்ள வரும். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன், பயத்தோடு நடக்கும்.
ஒரு நாளும் ஒரு பெருமந்திரம் 71வது வசனத்தை வாசிப்போம். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாலத்தில் வாழ்த்துருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு பாதையை அனுப்பிச்சாரு. அது உபத்திரவத்தின் பாதை. அது நடந்ததுனால உமது பிரமாணங்கள் எனக்கு போதியும். நம்ம கற்றுக்கொள்ளணுங்க. தினம் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன் நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு ஆரம்பம் வச்சிருக்காரு, முடிவும் வச்சிருக்கிறாரு. எது முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, பிரசங்கி 7வது அதிகாரம் 1வது வசனத்துல பிரசங்கியை பார்க்கிறோம். அந்த பிரசங்கி எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். இப்படித்தான் எல்லா ராஜாக்களும் வாழ்ந்தாங்க. சரி, ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆந்திரால ஜெகன் அப்படின்னா ஒரு முந்தின சீஃப் மினிஸ்டர். அவங்க ஒரு கிறிஸ்தவர்கள். உங்க அப்பா ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு. அவர் ஒரு டாக்டர், குல்பர்கில் படித்தார். ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டார். ஆனால் இந்த ஜெகன் சீஃப் மினிஸ்டர் ஆகி ஒரு இடத்துல ஒரு மலைக்கு கீழே ஒரு கடலுக்கு முன்னாடி பேலஸ், இது ஒரு 2 ரூம் இது. ஆனால் அவன் கட்டியிருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய அரண்மனைகள் ஒரு 7, 8 அதே மாதிரி கட்டி வச்சிருக்கான். இதுக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஐஸ்வர்யம். நீ யாரப்பா கிறிஸ்தவனா? அவன் கிறிஸ்தவன் தான். நீ இப்படி வாழலாமா? எனக்கு என்ன, மக்கள்கிட்ட இருந்து அடிச்ச காசு இன்னைக்கு அது பெரிய ஒரு கொஸ்டினா மாறுது. அதனால தான் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசங்கி 2வது அதிகாரம் 2வது வசனம், அன்னைக்கு சாலமோன், இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ எக்ஸ்-சீஃப் மினிஸ்டர். நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும், சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்று சொன்னேன். நகைப்பு, சந்தோஷம், இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வாழ்க்கையில ஆல்கஹாலை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு காலத்தில் நான் அதுக்கு அடிமையா இருந்தேன், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான விடுதலையை கொடுத்தாரு. ஆனா என் இருதயத்தை ஞானத்தினாலே தேற்றி கொண்டு நான் தேகத்தை மதுபானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் ஆல்டர் அவர் மைண்ட். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு டீச்சர், வேதத்தை போதிக்கிறேன். இந்த வேதத்தை போதிக்கும் போது எனக்கு ஒரு ஆண்டு ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு. அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானமா இருக்கணும்? பரத்திலிருந்து வருகிற ஞானமா இருக்கணும். அந்த ஆல்கஹால் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களை கெடுக்க வைக்கும். எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். மெடிக்கலுக்கு போகிறோம், நல்ல பசங்களா இருப்பாங்க, எல்லாரும் நல்ல பசங்க தான். ஆனால் ஒருத்தனை நைஸா உள்ள சேர்த்துவாங்க, நீ எங்க கூட வா அப்படின்னு சொல்லி அவன் கூட குடிக்க வச்சு அவனுக்கு குடிக்க அடிமையாக்கி அப்புறம் அவனை ஆல்கஹால் இல்லாமல் ஆக்கி விட்டுறாங்க. இது ஒரு கெட்ட ஆவி. இவர்களோடு சேரும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, வாசிக்குமா, 18வது வசனத்தை வாசிக்கிறேன். இதுதான் ஆச்சரியம். ஐஸ்வர்யம் இருக்கா? இருக்கு, இல்லை நான் சொல்லல. சூரியனுக்கிலே நான் பட்ட பிரயாசத்தை இருக்கிறேன். எனக்கு பின் வரப்போகிறவன் அதை நான் வைத்து போக வேண்டும். எனக்கு பின்னாது இப்ப நான் என்னுடைய சொத்துக்கள் என் மகள் டீனா தீபியாவுக்கு போகும், அதில் சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு போகும். இது கிளியரா இருக்கு. என்னைக்கோ நாங்க வில்ல எழுதியாச்சு. ஆனா எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டர்ன் ஆகும். அந்த மரணம் எப்படி அது டர்ன் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எதையுமே எடுத்துக்கொள்வோம். 31வது அதிகாரம் எப்படி டர்ன். 31:9 அழுகியோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள். இது மனம் திருமண வர அழுக. 2 அழுக. ஒண்ணு, எல்லாம் போச்சு, என்னுடைய பிள்ளைகள் ராஜாக்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க, ராஜகுமாரெல்லாம் செத்து போயிட்டாங்க. தாவீது அழுகிற அழுக அது துக்கத்துல வருகிறது. ஆனா இது துக்கத்துல கிடையாது. மனம் திரும்பினதுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அப்பயும் இப்படித்தான் இருக்குது. ஆனா இது வேற. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்கள் வழி நடத்துவேன். ஏன் வழி நடத்துறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாதை கஷ்டமான பாதையில் அவங்க வர்றாங்க, அதனால நான் வழி நடத்துறேன். ஏன்னா துக்கத்தை அவங்களுக்கு நான் சந்தோஷமா மாற்றி கொடுக்கிறேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகண்டை இடராதபடி பண்ணுவேன். இல்ல, தண்ணீருங்கிறது என்ன அப்படின்னா ஆசீர்வாதம்.
இன்னைக்கு எந்தெந்த தேசத்துல தண்ணி நிறைய இருக்கும், எகிப்து நைல் நதி இருந்ததுனால அவங்களுக்கு ஃப்ரீ மச்சம், மீன் எல்லாம் ஃப்ரீ. சைட்ல கொம்பட்டிக்காய், கீரை எல்லாம் இல்லை, யாருனாலும் எடுத்துக்கலாம், யாரும் கேட்க போறதில்லை. அப்படி இலவசமாக கிடைக்கிற ஆசீர்வாதம் எங்க கிடைக்கணும்? தண்ணி இருக்கிறதுல தான். அதனால ஆண்டவர், நீங்க மனம் திரும்பி கண்ணீரோட வருவீங்க, நான் உங்களை நடத்துவேன், இடராத செம்மையான வழியிலே நடக்க பாருங்க. இடராத செம்மையான வழியை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உலக மக்களுக்கும் நமக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வாழ்றாங்களா? வாழ்றாங்க, நம்மளோட வாழ்றாங்க, சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா அவங்க என்னைக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியாது. ஒரு நாள் வரும், டோட்டலா டிசப்பியர் ஆயிடும். சரி, இன்னைக்கு காலையில என் மனைவி கேரளாவில் நடந்த ஒரு மரணத்தை குறித்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லலாம் நினைச்சேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏமா இருந்தாலும் பேர் என்னமா, ஒரு பெரிய பணக்காரன், அவன் பெரிய ஆபீஸ் வச்சிருக்கான், ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அவனுக்கு கீழே அநேகர் வேலை பார்க்குறாங்க. இவன் ஒரு உமனைசர். எந்தெந்த அழகான பெண்கள் இருப்பாலும் அவங்கள தன் வழி கொண்டு வந்து அவர்களோட பாவமான வாழ்க்கையை வாழ்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி இருக்கிற பெண்ணுக்கு கோவால இருந்து ஒரு பெண் வர்றான், ஒரு கிறிஸ்தவ பெண், கத்தோலிக்க பெண். அவளுக்கு ஏற்கனவே திருமணம் நிச்சயம் பண்ணாச்சு. திருமணம் நிச்சயம் பண்ணது யாருன்னா, ஒரு நேவியில வேலை செய்யற ஒரு டாப் ஆபீசர். திருமணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த பெண் இந்த ஆபீசர் வேலைக்கு வந்திருக்கான். இன்னும் சில மாதத்துல கல்யாணம் நடக்க போகுது. இவன் கண்ணு அந்த பெண் மேல வந்துருச்சு. அவ சொல்றா, இல்ல எனக்கு திருமணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. இவன் அந்த பெண்ணை கொஞ்சமா கன்வின்ஸ் பண்ணி அவ இருக்கிற இடத்துல இவன் போய் தங்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு அவ பெர்மிஷன் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். ஒரு நாள் இந்த காதலன் ஃபிக்ஸ் பண்ண பையன் போன்ல பேசிட்டு இருக்கான். அப்ப ஒரு ஆண் சத்தம் பின்னாடி கேட்குது. நீ கேட்கறான், யாரோ பின்னாடி ஒரு பேசுற சத்தம் கேட்குது, அது யார் அப்படின்னு கேட்கறான். கேட்ட உடனே அந்த பொண்ணு சொல்றா, இல்ல வீடை கொஞ்சம் தூக்கி வைக்க வேண்டியிருக்கு, கிளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தேன், அவர் தான் வந்திருக்கேன். இல்லை நான் முதல் சொல்லும்போது யாரும் இல்லைன்னு சொன்னேன், கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. இல்லை அவர் இப்போ தான் வந்தார் அப்படின்னு நைஸாக அவள் எஸ்கேப் பண்ணுறான். இந்த இப்போ கொச்சின்ல இருந்தார். நைட்டு ஒரு ஃப்ளைட் எடுத்துட்டு சந்தேகத்தில் வந்துட்டான். வந்து கதவை தட்டினா அந்த ஆம்பளை உள்ள இருக்கான். இவன் என்ன செஞ்சிருக்கான், நேராக கிச்சனில் போய் ஒரு கத்தியை வச்சு குத்தி அந்த கோடீஸ்வரனை அங்கேயே கொன்னுட்டான். கொன்று 2 பேரும் சேர்ந்து அந்த பாடியை பீஸ் பீஸாக போட்டு ஒரு பேக்கில் போட்டு காரில் வச்சு கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. இதுக்கு விட்னஸ் யாருன்னா யாருக்கு பார்க்கல, அந்த வாட்ச்மேன் மாத்திரம் பார்த்துருக்கான். போலீஸ் கேட்டதுக்கு, நான் பார்த்தேன், இவங்க 2 பேரும் பேக்கை தூக்கி காரில் வச்சு கொண்டு போனாங்க. அது எல்லாத்தையும் அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, பர்ன் பண்ணிட்டாங்க. யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மக்களுக்கு சந்தேகம் வந்துச்சு, 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க. அந்த கோடீஸ்வரனுடைய முடிவை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவனுக்கு இவ்வளவோ ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்துருந்தாங்க, பணம் இருந்துச்சு, எல்லாம் சொன்னா. 32 வயசுல ஒரு கத்தி குத்துப்பட்டு சாகுறான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, அவங்க ஏமா அந்த ஆள் பேர் என்ன சொன்னேன், அந்த ஒரு செத்து போனால மர்டர் பத்தி காலைல சொல்லிட்டு இருந்தாரு, கரண் குரோவர். கேட்டுக்கோங்க, எழுதிக்கோங்க, கரண் குரோவர். அவர் தான் 32 வயசுக்கும் ஆனா செத்து போயிட்டார். சரி, இப்ப பாருங்க, மனம் திரும்ப மர்டர் 31வது வருஷம் எரேமியால இது அந்த மரணத்தை குறித்துல நம்ம மனம் திரும்பின உடனே கிடைக்கிற சந்தோஷத்தை பாருங்க. அழுகியோடும் விண்ணப்பதோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்கள் தண்ணீர் உள்ள நதி என்று வருவார்கள், இடராத செம்மையான வழி நடத்துவார்கள். இந்த இடராத செம்மையான வழி இந்த மாதிரி கத்தி குத்துப்பட்டெல்லாம் சாகணுங்கிற அவசியம் கிடையாது. அதை இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன். பிதா கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இது நமக்கு கிடையாது, இஸ்ரேல் மக்களுக்கு வருகிற ஒரு துக்கம். வாசிப்போமா? பலமுறை தியானிச்சது, இருந்தாலும் அதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனம். இதுவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு துக்கம். சகரியா 12:10, நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடியின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பித்த ஆவியும் ஊற்று. இந்த ரெட்டையை ஊற்றும் போது ஒரு அழுகிறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, அவளுக்கு ஒரே பேரான உனக்கு புலம்பது போல எனக்காக புலம்பி
எனக்காக மனம் கசந்து துக்கிப்பாங்க. இங்க நிறைய என்ன நடக்குதுன்னா, இவர்கள் மனம் திரும்புறாங்க, ஆண்டவர் இவர்களை சபையில சேர்த்துக் கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அதை எப்படி கொண்டு வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புலம்பல் எடுத்துக்கொள்ளுங்கள். 5வது அதிகாரம் 5:15 எங்கள் இருதயத்தின் களி கூறுதல் ஒளிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் ஒளிந்து துக்கமாக மாறிற்று. இவங்க சிறைப்பிடிப்பு இருக்கிறாங்க. சிறைப்பிடிப்புல இருக்கும்போது இவங்க வாழ்க்கையை ஆண்டவர் வேற மாதிரி கொண்டு போகிறார். எப்படி கொண்டு போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதை தியானிச்சிருக்கிறோம். இருந்தாலும் லேசா ஒரு லைன் போட்டு காமிச்சிருக்கேன். புலம்பல் 3வது அதிகாரம் நான் உங்களுக்கு இந்த எரேமியா போன பாதையை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த பாதையில தன்னை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார்னா, அதான் ஆச்சரியமான காரியம். ஆண்டவருடைய சினற்றின் மிளாரினாலே உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். என்ன வேதனையான விஷயம் இருக்கு. ஆண்டவனை அடிக்கிறார் ஐயா, எங்களை எல்லாம் அடிக்கிறார். காரணம், நாங்க அவரை விட்டுட்டு விக்கிரத்திட்டு போயிட்டோம். அவர் போகல, ஆனா இஸ்ரேல் மக்கள் போயிட்டாங்க. இவர் அவங்களோட இணைந்து தான் இருக்காரு. அவங்க எங்க போனாலும் இவரும் கூடயே போறாரு. ஏன்னா இவர் தான் அவங்கள வழி நடத்தணும். இவர் எவ்வளவோ வேதனைப்படுத்தினாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, சிறுமையை கண்ட புருஷன் நான். சிறுமைங்கிறது நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆனா நான் உங்களுக்கு சொன்னாப்புல, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்பொழுது மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே நான் உபத்திரப்பட்டது நல்லது ஆண்டவரே, நீங்க கேட்கக்கூடாது. ஏன் இது எனக்கு வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. அவர் தன்னுடைய ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறார். அதுல உங்களுக்குன்னு ஒரு பாதை வச்சிருக்கிறார், எனக்குன்னு ஒரு பாதை வச்சிருக்கிறார். அந்த பாதையின் வழியாகத்தான் நம்ம போனோம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவரையா, இரக்கமுள்ளவரையா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. அளவில்லாத ஆசீர்வாதங்களை நிரப்புகிறீர் ஐயா. எங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறினது, அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.